சேலம் மாவட்டம் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு ஓம் சக்தி காளியம்மன் கோயிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். எடப்பாடி தொகுதியில் முடிவுற்ற திட்ட பணிகளை துவக்கி வைக்க வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி முன்னதாக வெள்ளாண்டி வலசு ஓம் சக்தி காளியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். மாசி மாத திருவிழா வரும் 12ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு வெள்ளாண்டி வலசு ஓம் சக்தி காளியம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. எடப்பாடி நகர அதிமுக செயலாளர் முருகன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வின் போது உடன் இருந்தனர். கிருஷ்ணகிரியில் அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் பரிதா நவாப் தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கேக் வெட்டி கழக நிர்வாகிகளுடன் மகளிர் தினத்தை கொண்டாடினார். இதனையடுத்து மகளிர் தினத்தை ஒட்டி நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மகளிருக்கு இலவச சேலைகளை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த தேர்தலில் மக்கள் விரும்பும் சக்தியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உயர்ந்து கொண்டே செல்கிறார் எனவும், இதனால் புரட்சித் தமிழர் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் ஆகிவிடுவார் என்ற அச்சத்தில் ஸ்டாலின் மக்களை குழப்ப ஏதாவது ஒரு கருத்தை கூறி வருகிறார் என விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால், இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் வருகின்ற பொழுது தேர்தலில் உறுதியாக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்ற பயம் திரு ஸ்டாலின் அவருக்கு வந்துவிட்ட காரணத்தினால்தான் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி மக்கள் மனதை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அந்த முயற்சி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வியை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.